RSS தான் தாவேகாவை இயக்குகிறது. எப்படி போற போக்குல சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய விஜய் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் யாருன்னா CTR நிர்மல்குமார். இவர் யாரு? இவர் தான் தாவேகால இருக்கக்கூடிய விஜய்க்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறவர். இவர் தான் IT விங்க அங்க கண்காணிக்கிறாராம். அந்த தொண்டர்கள் என்ன பேசணும், அந்த தலைவர்கள்ட்ட இருந்து என்ன கருத்து வருதுங்க தொண்டர்கள்ட்ட போய் சொல்றதும், அதன் வழியா அவங்க கிட்ட இருந்து நியூஸை ஸ்ப்ரெட் பண்றது, நரேட்டிவ் செட் பண்றதுன்னு பல வேலைகளை இன்றைக்கு செய்யக்கூடியவர் தாவேகாவில் யாருன்னா CTR நிர்மல்குமார். அந்த CTR நிர்மல்குமாரனுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் கோர் RSSல இருந்து வந்தவர். இதை நம்ம சொல்லல, அவரே RSSல் கலந்து கொண்ட உடையோடு நேரடியா வந்து நின்று போட்டோக்கள் இன்றைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கு. RSSங்கிறது எப்படிப்பட்டது? எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஊடுருவி தன்மையப்படுத்தி அவர்களுடைய மதவாத சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து வந்தவர் CTR நிர்மல்குமார். RSSனுடைய கோர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான் இன்னைக்கு விஜயை இயக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளராக இருக்கார். இப்போ சொல்லுங்க, RSSக்கும் BJPக்கும் தாவேகாக்கும் தொடர்பே இல்லையா? சரி, அதை விடுங்க. IRS ஆபீசர் விஜய் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. அவர் யாருன்னா அருண்ராஜ். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு சினாரியோவை உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவோ IAS ஆபீசர் IARS ஆபீசர்கள் இன்னைக்கு கூட நாட்டில் நாங்க ரிசைன் ஆகிறோம்னு எழுதி கொடுத்துட்டு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒப்புதல் வராம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் EDல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ED தான் இன்னைக்கு BJPயினுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்து ஒன்றிய அரசின் சார்பாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான மிக முக்கியமான ஆயுதமாக பார்க்கப்படுறது ED. அந்த EDல ஒர்க் பண்ணவர் இந்த அருண்ராஜ். அது மட்டும் இல்லை, அருண்ராஜ் போய் ஒரு ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறாருன்னா பல IAS ஆபீசர்களால இன்னைக்கும் 8 வருஷம் 10 வருஷம் அவங்க கொடுத்த ரிசைனிங் லெட்டர் அக்செப்டன்ஸ் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அக்செப்டன்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கணும். அதற்கு பிறகுதான் அந்த ரிசைனிங் லெட்டர் அக்செப்டன்ஸ் ஆகும். அப்புறம் தான் அவங்க ரிலீவ் ஆக முடியும். இது ப்ரொசீஜர். ஆனா அருண்ராஜுக்கு மட்டும் ரிசைனிங் லெட்டர் கொடுத்து சொற்ப நாட்கள்லயே அவருக்கான அக்செப்டன்ஸ் கிடைக்குது. உடனே வெளியே வராரு. வெளியே வந்த உடனேயே விஜய் கட்சியில இணைகிறார். இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடியது யாரு? பாஜக. பாஜகவை இயக்குவது RSS. பாஜக ஆட்சியில அருண்ராஜுக்கு உடனடியா ரிலீவிங் லெட்டர் எப்படி கிடைக்கும்? உடனடியாக அவரோட ரிசைக்னேஷன் மட்டும் எப்படி அக்செப்டன்ஸ் ஆகுது? வெளியே வந்த உடனே அவர் எப்படி தாவேகால இணைஞ்சாருன்னா, இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கும் BJPயை யார் இயக்குவதுன்னு. நீங்க அருண்ராஜ் விஷயத்த பேசும்போது ஒன்ன புரிஞ்சுக்கங்க. IPS பிராண்ட் பண்ணி ஆட்டுக்குட்டி வளர்க்க வந்தவர்னு சொன்ன அண்ணாமலை தான் BJPயால் நேரடியாக களத்தில் இறக்கி விடப்பட்டவர். அதன் வழியாக தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் இன்னைக்கு ஐஆர்எஸ்ன்னு சொல்லி அருண்ராஜோட ரிலீவிங் அக்செப்டன்ஸை மட்டும் உடனே செஞ்சு இன்னைக்கு தாவேகால வந்து இணைஞ்சிருக்கிறாருன்னா, நீங்க CTR நிர்மல்குமாரும் அருண்ராஜும் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களை எல்லாத்த விட ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பல இடங்கள்ல ஊடுருவி பார்த்தார். ஆனா அங்க எதுவுமே நடக்கலைங்கும் போது இன்னைக்கு தாவேகால போய் இணைஞ்சிருக்கிறார். தாவேகால இணைஞ்சுக்கிட்டு சமீப காலத்துல ஒரு முக்கியமாக யூடியூப்ல இல்ல சமூக வலைதளத்துல பேசக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, ஆதவ் அர்ஜுனா எங்க கிட்ட வந்து அதிமுகவை பலப்படுத்தணும்னு பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிருக்கிற போது அதிமுகவை பலப்படுத்தணும்னு ஆதவ் அர்ஜுனா பேசுறாருன்னா, ஆதவ் அர்ஜுனாவினுடைய நோக்கம் என்ன? அதிமுகவை பலப்படுத்துவது என்பது BJPயை பலப்படுத்துவதாகதா? அப்போ ஆதவ் அர்ஜுனாங்கிறவரு அதிமுகவை பலப்படுத்தணுங்கிற சிந்தனை ஓட்டத்திலிருந்து வெளியே வராருன்னு சொன்னா அவருடைய நோக்கம் என்பது பாஜகவை வலிமைப்படுத்துறது. அப்போ இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் RSS பேக்ரவுண்ட், IRS ஆபீசர் அருண்ராஜ் உடனடியா ஒன்றிய அரசுல ரிலீவிங் லெட்டர் கிடைக்குது. ஆதவ் அர்ஜுனா என்று இன்றைக்கு விஜயை சுத்தி விஜயை வழிநடத்தக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அனைவரும் BJPயால் நேரடியாக இறக்கி விடப்பட்டவர்கள். அவங்க உங்க கூட இவங்கெல்லாம் நிப்பாங்க, நீங்க இவங்க வழியில பயணிங்க அப்படிங்கிறது. இன்னும் சொல்றேன், இந்த தாக்கம் இவங்க விதைச்சிட்டு வரக்கூடிய BJP RSS தாக்கம் இன்னைக்கு எங்க தெரியுமா வந்து நிக்குது? டிவி டிபேட்ஸ்ல பிரவீன் காந்தி அப்படிங்கிற ஒரு இயக்குனர்,
இதுக்கு முன்னாடி ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தவர் இப்ப விஜயினுடைய அரசியலுக்கு ஆதரவா பேசுறார். அவரு இந்த நாடு இந்து நாடு பேசுறார். எந்த டேக்ல உட்கார்ந்து பேசுறாரு? விஜயினுடைய ஒரு ஆதரவாளருங்கிற டேக்ல உட்கார்ந்து பேசுறாரு. இந்தியா இஸ் a செகுலர் ஸ்டேட்ங்கிற சண்டை இங்க நடந்துட்டு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கரை கையில் காட்டி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், இந்தியா என்பது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட யாராக இருந்தாலும், இந்தியா என்பது ஒரு செகுலர் ஸ்டேட்ங்கிற கருத்தை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்தியா என்பது செகுலர் ஸ்டேட் தான். ஆனா பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் இதை ஒரு மதத்திற்குரிய நாடாக மாற்ற நினைக்கிற போது, ஒரு மதத்திற்குரிய நாடுதான் இந்தியான்னு விஜயின் ஆதரவாளர் இன்னைக்கு நேரடியா டிவி டிபேட்ல உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மேல இணை பொதுச் செயலாளர்ல தொடங்கி அவர்களினுடைய அந்த இன்ஜெக்ஷன் எங்க வந்து நிக்குதுன்னா இன்னைக்கு கருத்துருவாக்க தளத்துக்கு வந்து நின்றுச்சு. அப்போ நீங்க தொடர்ந்து பாருங்க, விஜய் பிஜேபி கொண்டு வரக்கூடிய எந்தவித அரசியல் சித்தாந்தங்களுக்கு எதிராகவும் பேச மாட்டார். சும்மா பட்டர் தடவன மாதிரி பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுவார். அடுத்து அவர்களோடு இயங்கக்கூடியவர்கள், இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் அனைவரும் பிஜேபி இல்ல, கோர் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு அர்ஜுன் சம்பத்தும் ஹெச் ராஜாவும் பேசுவதற்கு பயப்படக்கூடிய விஷயங்களை நேரடியா தொலைக்காட்சியில உட்கார்ந்து விஜய் ஆதரவாளர்னு பேசக்கூடிய அளவுக்கு இவர்கள் இந்தியாவை ஒரு மதத்திற்குரிய நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுதான் விஜய்க்கும் விஜயோடு இயங்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டுக்கான தொடர்பு.